ஓகே, அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன் எஜமானன் என்று மாற்றி மகிழ்ச்சியில் சொல்லிவிடுகிறான். இவன் எந்த மகிழ்ச்சியை அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி தொழுகை விட்டு குர்ஆனை விட்டு திக்ரை விட்டு பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அடியான் அல்லாஹ்வை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ். எல்லா வாழ்வுடைய பிரச்சனைகளுடைய தீர்வும் அதுதான். என்ன ஆனாலும் என்ன பாவம் செய்தாலும் விரைந்து செல்லுங்கள் அவனை நோக்கி. நீங்கள் அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தால் உங்களை நோக்கி அவன் விரைந்து வந்து விடுவான். இரண்டாவது, ஹாஃபிலு அல ஸலவாத். ரமதானுடைய தொழுகைகளை, பொதுவான கடமையான தொழுகைகளையும் நஃபிலான தொழுகைகளையும் பாதுகாருங்கள். குறிப்பாக பள்ளிகளோடு ஆண்களும் பெண்களும் நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் தொழுகையை. ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். மறுமையில் 7 அர்ஷின் நிழல் உண்டு. அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை அல்லாஹுடைய இல்லங்களோடு தொங்க விட்டவர்கள், இணைத்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள். இன்று